ஹாய்பா. சென்னை கோச்சிங் சென்டர் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டில் இந்த வர டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரியாவில் நமக்கு ஆல்ரெடி ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி டாப்பிக்லாம் போன வாரம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய சர்க்கிளும் செக்டாரும். ஓகேவா, எல்லா மாடல்லேருந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸும் ஒவ்வொன்றும் கேட்டிருப்பேன். சரியாப்பா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கேட்டிருக்காங்க. இப்போது பரப்பளவு ஃபார்முலா என்ன, πr². இதில் வந்து ரேடியஸுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆரம் கொடுக்கல, விட்டம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இல்லை பாதி ரேடியஸு. அப்போ 22/7 × 3.5 × 3.5 ஆன்சர் கிடைக்கும் 38.5 cm²ன்னு கிடைக்கும். சரியாப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள். அரை வட்டத்துடைய பரப்பளவு கேட்டிருக்கு. பரப்பளவு ஃபார்முலா என்ன, πr²/2. அப்போது 22/7 வரும். ஆல்ரெடி /2 இருக்குனால 22/14 போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ 22/14 இன்ட்டு ரேடியஸ் என்ன, 14 × 14. ஸோ 14 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸு 22 × 14 which is equal to 308 cm²ன்னு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட். கால் வட்டத்தின் பரப்பளவு. இப்போ அதுக்கு பரப்பளவு ஃபார்முலா என்ன, πr²/4. அப்போ 22/7க்கு பதிலாக என்ன போட்டிருக்கு, 22/28. ரேடியஸ் வந்து 56 × 56. ஓகேப்பா, அப்போ அதுக்கு ஆன்சர் 2464ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வட்டத்துடைய சுற்றளவு கட்டுத்தாங்க. வட்டத்துடைய சுற்றளவு ஃபார்முலா என்னப்பா, 2πr. இப்போ 2 × 22/7 ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 10.5. சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிரும் 66 cm கிடைக்கும். அடுத்து அரை வட்டத்துடைய பரப்பளவு. அரை வட்டத்தின் பரப்பளவு என்ன, r × π+2. r × π+2. ஸோ இங்கே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதில் ரேடியஸ் இப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், 21 × 22/7 + 2. இதை சால்வ் பண்ணும்போது ஆன்சர் 108 cm கிடைக்கும். ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின், கால்வட்டத்தின் சுற்றளவு. கால்வட்டத்தின் சுற்றளவு r × π/2 + 2. ஓகேவா, அப்போ ரேடியஸ் வந்து 7.7 கொடுத்துருக்காங்க இன்ட்டு 22/π வந்து 22/7க்கு பதிலாக கீழே 2 22/14 போட்டிருக்கேன். சரிங்களா, 22/14 + 2. இதை சால்வ் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிரும் 27.5 cm கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆறும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குடைய ஏரியாவும் சர்க்கம்ஃபரன்ஸும் கேட்டிருந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஹூஸ் ஏரியா இஸ் 61600. அதாவது ஏரியா கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஏரியா ஃபார்முலா என்ன, πr² = 61600. அப்போ 22/7 × r² = 61600. ஸோ இது கிராஸ் பண்ணல பண்ணும்போது r² என்ன கிடச்சிரும், 19600 கிடச்சிரும். அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு பார்க்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19600 வந்து என்ன கிடச்சிரும், 140. சரிங்களா, கொஸ்டினில் ரேடியஸ் கேட்கல, டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 280 cm. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் ஏ செமி சர்க்கிள் ஹூஸ் ஏரியா இஸ் 0.77. அப்போ πr²/2 இஸ் ஈக்குவல் டு 0.77. சரிங்களா, πr²/2 இஸ் ஈக்குவல் டு 0.77. அப்போ 0.77 இஸ் ஈக்குவல் டு 22/7 × 2, அதாவது 14 போட்டுருக்கு, இன்ட்டு r². ஸோ இது கிராஸ் பண்ணல பண்ணும்போது r² என்ன கிடச்சிரும், 0.49. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு பார்த்தாச்சுன்னா r இஸ் ஈக்குவல் டு 0.7 cm கிடைக்கும். ஓகேப்பா, அடுத்து ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் ஏ குவாட்ரண்ட். கால்வட்டத்தின் ஆரம் கேட்டிருக்காங்க. அவருடைய பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க, 616ன்னு. அப்போது πr²/4 இஸ் ஈக்குவல் டு 616. ஸோ இதில் r² பார்க்கும்போது என்ன கிடைக்கும், 784. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு பார்த்திங்கன்னா r இஸ் ஈக்குவல் டு 28 cm கிடச்சிரும். ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் ஹூஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 110. அப்போ 2πr இஸ் ஈக்குவல் டு 110. அப்போ 2 × 22/7 r இஸ் ஈக்குவல் டு 110. அப்போ இது கிராஸ் பண்ணல பண்ணும்போது ரேடியஸ் என்ன கிடச்சிரும், 17.5 cm கிடச்சிரும். ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அரை வட்டத்தின் ஆரம் கேட்டிருக்காங்க. அதனுடைய சுற்றளவும் கொடுத்துருக்காங்க 36ன்னு. இப்போது அரை வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன, r × π+2 இஸ் ஈக்குவல் டு 36ன்னு கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, பைக்கு பதிலாக 22/7 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ் பண்ணல பண்ணும்போது
36 கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக r is equal to 7 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் எ குவாட்ரண்ட். கால்வட்டத்தின் ஆரம் காட்டிருக்காங்க, அதனுடைய சுற்றளவு கொடுத்துருப்பாங்க. இங்கே சுற்றளவு ஃபார்முலா என்ன? r into π/2 + 2 is equal to 750 சென்டிமீட்டர். ஸோ இதுலேயும் இல்லை பைக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு r is equal to என்ன கிடச்சிரும்? 210 சென்டிமீட்டர் கிடச்சிரும். ஓகேப்பா. அடுத்து, த ரேடியஸ் ஆஃப் எ டிராக்டர் வீல் இஸ் 70 சென்டிமீட்டர். calculate the distance covered by it in 50 rotation. ஓகே, இப்போ டிராக்டர் வீலோடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்கப்பா, 70 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அது 50 சுற்றியாச்சுன்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும்? இதுதான் கொஸ்டின். சரியா? இப்போ ஒரு வட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 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 வீல். அந்த வீலோடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 500 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். சரிங்களா? அந்த சுற்றளவு ஒரு வீலோடைய சுற்றளவு வந்து 500 சென்டிமீட்டர். அப்போ ஒரு தடவை சுற்றிச்சுன்னா 500 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணும். 2 தடவைன்னா 1000 சென்டிமீட்டர் ட்ராவல் பண்ணும். 3 தடவைனா 1500, 4ன்னா 2000. அப்போ இந்த மாடல் சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டா போதும்? அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் அது எத்தனை ரொட்டேஷன் சுற்றுதுன்னு கொடுத்துருக்காங்க? 50. அப்போ 50 கொண்டு மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். சரிங்களா? அதான் டிஸ்டன்ஸ் கவர்ட் இஸ் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை சுற்றி இருக்குது? 50 இன்ட்டு அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். சரிங்களா? 50 × 2πr. ஸோ 50 × 2 × 22/7 × 17 போடும்போது ஆன்சர் 22,000 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஆப்ஷன் எல்லாமே மீட்டரில் இருக்குது. சரிங்களா? அப்போ 100 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 220 மீட்டர்னு கிடைக்கும். ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின், ஒரு கார்டன் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, அதனுடைய ரேடியஸ் வந்து 42 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. த கார்டனர் வாண்ட் டு ஃபென்ஸ். அதுக்கு வேலி அமைக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்? அதனுடைய சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். 1 மீட்டருக்கு 75 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, இல்லைனா தனியாட்டு ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா 75 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். சரியாப்பா? நான் டேரெக்டாகவே காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் இஸ் ஈக்குவல் டு 75 × 2πrனு போட்டேன். சரிங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி 75 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அதை நான் டேரக்ட் ஸ்டெப்பாக போட்டு வச்சுருக்கேன். 75 × 2πr. அப்போ 75 × 2 × 22/7 × 42 which is equal to அமௌண்ட் என்ன கிடச்சிரும்? 19,800 கிடச்சிரும். ஓகேவா? அடுத்து, ராஜேஷ் வாண்ட் டு லெவல் ஹிஸ் சர்க்குலர் ஃப்ளவர் கார்டன் வித் டயமீட்டர் 49 சென்டிமீட்டர் at the rate of ₹20 per square meter. Find the cost of leveling. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சீரமைக்க விரும்புகிறார், இல்லை சமன் செய்ய விரும்புகிறார். சமன் செய்ய அப்படின்லாம் கொடுத்தாச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ இதில் காஸ்ட் ஆஃப் லெவலிங் இஸ் ஈக்குவல் டு என்னது? ₹20 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 20 × πr². சரிங்களா? காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங்னா அந்த ரூபா இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ். லெவலிங் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேப்பா? 20 × πr². இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷனு ஓகே. இப்போ இதில் வந்துட்டு ஒரே நிமிஷம், இதில் வந்து நான் டயாமீட்டராகவும் கொஸ்டினில் கொடுத்துருந்தேன். இதில் வந்து ரேடியஸ் 24.5 சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களாப்பா? பார்த்துக்கோங்க. நான் டயாமீட்டர் வந்து 49 போட்டு செஞ்சுருக்கேன். ஆன்சர் வேரி ஆகும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக்சுவலாக வந்து செய்யணுங்கும்போது ஒரு நிமிஷம், 20 × 22/7 × 24.5 × 24.5 வரும். சரிங்களா? இப்போ இதை கட் பண்ணும்போது 3.5 கிடைக்கும். 3.5 × 20 பார்க்கும்போது 70 × 22 70 × 27. ஸோ இதெல்லாம் எப்படி எடுத்து 24.5லாம் செய்ய முடியாது. இந்த கால்குலேஷன் மட்டும் பார்த்துவோங்க. சரியாப்பா? அதில் 24.5 இதில் வந்து 49க்கு பதிலாக 24.5 போட்டு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. சரியா? ஆன்சரும் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சர்க்குலர் ஃப்ளவர் கார்டனோட ரேடியஸ் வந்து 21 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு 7 மீட்டர் அகலமுள்ள ஒரு வட்ட பாதை இருக்குது. அந்த வட்ட பாதையும் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? இப்போ இதனுடைய இவ்வளோத்துடைய ரேடியஸ் வந்து 21.
இது ஃபுல்லான்னு பார்க்கும்போது 21 + 7 28. சரி, நம்ம இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ பெரிய சர்க்கிளோடைய ஏரியா மைனஸ் சின்ன சர்க்கிளோடைய ஏரியா கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? அப்போ பை இன்ட்டு 28 ஸ்கொயர் மைனஸ் பை இன்ட்டு 21 ஸ்கொயர். அதில் பையை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 28 ஸ்கொயர் மைனஸ் 21 ஸ்கொயர்னு கிடச்சிரும். அப்போ 22/7 இன்ட்டு 28 ஸ்கொயரோட பை பண்ண 784 மைனஸ் 21 ஸ்கொயர் பார்க்கும்போது 441. ஸோ சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும் 1078 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டார் whose radius is 28 சென்டிமீட்டர் அண்ட் சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் 45 டிகிரி. வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? இல்லை பரப்பளவு 2 ஃபார்முலா உண்டு. இல்லை இதில் நம்ம என்ன ஃபார்முலா, சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்கனால θ/360 இன்ட்டு πr². ஓகேவா? அப்போ 45/360 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 28 கொடுத்துருக்கனால 28 ஸ்கொயர். ஸோ சால்வ் பண்ணும்போது 308 கிடைக்கும். ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு, ஒரு வட்டக்கோண பகுதியுடைய வில்லின் நீளம் கொடுத்துருக்காங்க. வில்லின் நீளம் ஃபார்முலா என்ன? L = θ/360 இன்ட்டு 2πr. இங்கே டீட்டாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 120/360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 21 which is equal to 44 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செக்டார் whose radius is 42 and central angle is 60 degree. பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்னப்பா? L + 2R. ஓகேவா? இதில் நமக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 42 சென்டிமீட்டர், எல் கொடுக்கல. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் எல் கண்டுபிடிக்கணும். L = θ/360 இன்ட்டு 2πr. டீட்டாக்கு பதிலாக 60 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ 60 இன்ட்டு 360 60/360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 42. அப்போ L = என்ன கிடச்சிரும்? 44னு கிடச்சிரும். ஓகேப்பா. அது சர்க்கம்ஃபரன்ஸை சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா 44 + 2 இன்ட்டு 42 which is equal to 128 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ஏ சர்க்குலர் ரேஸ் கோர்ஸ் அட் த ரேட் ஆஃப் ₹15 per meter is ₹33,000. தென் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த ரேஸ் கோர்ஸ். அதாவது ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருக்குது, அதை வந்து சுற்றி வேலி அமைக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ ரூபா செலவாயிருக்கு? 33,000 ரூபா இருக்குது. அதில் 1 மீட்டரை மட்டும் செலவு பண்ணுறதுக்கு, 1 மீட்டருக்கு மட்டும் வேலி அமைக்க எவ்வளோ ரூபா செலவாகுது கொடுத்துருக்கான்? 15 ரூபா. சரிங்களாப்பா? 1 மீட்டருக்கு 15 ரூபா. மொத்தமாக ஆன செலவு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள 150 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதனுடைய சுற்றளவு என்னவாக இருக்கும்? 10 மீட்டர்னு இருக்கும். கிடையாதுன்னா 1 மீட்டருக்கு 10 ரூபா, மொத்தமாக 150 ரூபா செலவாயிருக்குன்னா 150/15 10 மீட்டர். அப்போ இங்கே வந்து 33,000னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? அதனுடைய சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் கிடச்சிரும். சரிதானா? அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr is equal to 33,000/15 which is equal to 2,200னு கிடச்சிரும். அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு r is equal to 2200. இதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கும்போது கிராஸ் பண்ணி பண்ணும்போது ரேடியஸ் என்ன கிடச்சிரும்? 350 மீட்டர்னு கிடச்சிரும். ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எ சர்க்கிள் இஸ் ஃபார்ம்டு வித் 10 ஈக்குவல் செக்டார் ஷேப்டு கிரானைட் ஸ்டோன்ஸ் ஈச் ஆஃப் ரேடியஸ் 56 சென்டிமீட்டர். அதாவது சின்ன மொத்தம் ஒரு 10 வட்டக்கோண பகுதிப்பா, அதை சேர்த்து ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் ஆஃப் த கிரானைட். அது கிரானைட்ங்கிறது என்னதுங்க? ஒரு வட்டக்கோண பகுதி. ஒரு வட்டக்கோண பகுதியுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போது ஏரியா ஃபார்முலா என்னப்பா? θ/360 இன்ட்டு πr². இப்போது இதில் டீட்டாவோட வேல்யூ இது கொடுத்துருக்காங்களா? ரேடியஸ் வந்து 56ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டத்தை 10ஆக பிரிச்சுருக்காங்க. சரியாப்பா? நான் ஆல்ரெடி செக்டாரோடைய டாபிக் கிளாஸ் இருக்கும்போது சொல்லியிருப்பேன். இப்போது ஓவராலாக ஒரு சர்க்கிள் அப்படின்னு பார்க்கும்போது அதனோட டிகிரி என்ன? 360. இதே இது அரை வட்டம் அப்படின்னா அதனோட டிகிரி என்ன? அது பாதியாகும்போது 180. இதே இது கால் வட்டம்னு பார்க்கும்போது இந்த சர்க்கிளை 4 ஆக்குறாங்க. அப்படி தானே? 4ஆக பிரிக்கும்போது 360/4 90 டிகிரி. இதே இது ஒரு சர்க்கிளை 6ஆக பிரிக்கிறாங்கன்னா 360/6 which is equal to 60 டிகிரி. 5ஆக பிரித்தா 360/5 which is equal to 72 டிகிரி. இப்போ இதில் ஒரு சர்க்கிளை எப்படி பிரிச்சுருக்காங்க? 10ஆக பிரிச்சுருக்காங்க. அப்போது 360/10 which is equal to 36 டிகிரின்னு வரும். சரிங்களா? டீட்டாவோட மதிப்பு என்ன? 36 டிகிரி.
என்னடா டிகிரி கொடுக்கலையே இங்கே எப்படி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ இதே இது சர்க்கிள் 6 பிரிச்சுருந்தால் நீங்கள் என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 360/6 which is equal to 60 டிகிரி நாங்கள் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கணும். சரியா? அப்போ டீட்டாவுக்கு பதிலாக 36/360 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்கான் 56² 56 கொடுத்துருப்பா. நீங்கள் 56 × 56 இதை சால்வ் பண்ணும்போது ஆன்சர் நினச்சிரும் 985.6 cm²னு கிடைக்கும். ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த செக்டார் ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 159 அண்ட் லென்த் ஆஃப் த ஆர்க்கு கொடுத்துருக்கான். சரிங்களா? பெரிமீட்டர் ஃபார்முலா என்னப்பா, L + 2R. அது வந்து 159 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. L வந்து 33 கொஸ்டினில் கொடுத்தாச்சு. ஸோ 33 + 2R = 159. இதுலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சலாமாப்பா, 2R = 126. அப்போ ரேடியஸ் என்ன கிடச்சிரும் 63. இல்லை எல்லும் தெரியும் ஆரும் தெரியும். அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஏரியா LR/2. எல்லுக்கு பதிலாக 33, ஆருக்கு பதிலாக 63 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏரியா என்ன கிடச்சிரும் 1039.5 cm²னு கிடச்சிரும். ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின், த செக்டார் ஆஃப் ரேடியஸ், அதாவது ஒரு வட்டக்குறை பகுதியுடைய ஆரம் கொடுத்துட்டாங்க 2.8ன்னு, அதனுடைய ஏரியாவும் கொடுத்துட்டாங்க 5.04ன்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, L + 2R. இப்போது எல் கொஸ்டினில் கொடுக்கல, ஆர் தெரியும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டா போதும், எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா கொடுத்துருக்காங்கல்ல, ஏரியாவிலேருந்து எல் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஃபார்முலா என்ன, ஏரியா = LR/2. அப்போ 5.04 = LR/2 போட்டவங்க. 5.04 = L × 2.8/2. இதை சால்வ் பண்ணும்போது L என்ன கிடச்சிரும் 3.6 கிடச்சிரும். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் = 3.6 + 2 × 2.8 which is equal to 9.2 cm. அடுத்த கொஸ்டின், a circular shaped gymnasium ring of radius 70 cm is divided into 5 equal arcs. Find the length of each of the arc. அதாவது உள்ளப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, அதை வந்து 5ஆக பிரித்து வச்சுருக்காங்க. சரியா? ஒவ்வொன்றுடைய வில்லின் நீளம் காட்டிருக்காங்க, ஆர்க் லென்த்து காட்டிருக்காங்க. ஓகேவா? வில்லின் நீளம் ஃபார்முலா என்னப்பா, L = θ/360 × 2πr. இங்கேயும் கொஸ்டினில் டீட்டா கொடுக்கல. ஆனால் டீட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு சர்க்கிளை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க 5ஆக பிரிச்சுருக்காங்க. அப்போ டிகிரி எப்படி கண்டுபிடிப்பீங்க, 360/5 which is equal to 72 டிகிரி. சரிங்களா? அப்போ டீட்டாக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணால் போதும், 72/360 × 2 × 22/7 ரேடியஸ் என்ன 70. அப்போ என்ன கிடச்சிரும் ஆன்சர் 88 cm கிடச்சிரும். இந்த வட்டக்கோண பகுதியை பொறுத்த வரைக்கும் டீட்டா கொடுக்கலன்னா இன்டெரக்டாக அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு வட்டத்தை 5ஆக பிரிச்சிருக்கோம் 6ஆக பிரிச்சிருக்கோன்னு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா டேரெக்டாக டீட்டா வேல்யூ கொடுத்துருவாங்க. சரியா? லாஸ்ட் கொஸ்டின், a spinner of radius 10.5 cm divided into 6 equal parts. ஏரியா கேட்டிருக்காங்க. இப்போது நார்மலாக வட்டத்தின் பரப்பளவு பார்த்தா πr², அரை வட்டத்தின் பரப்பளவு பார்த்தா πr²/2, கால் வட்டம்னா πr²/4. அதாவது சர்க்கிளை 2ஆக பிரித்தா πr²/2, 4ஆக பிரித்தா πr²/4, 5ஆக பிரித்தா πr²/5, 6ஆக பிரித்தா πr²/6. இங்கே 6ஆக தானே பிரிச்சாங்க. ஸோ டேரெக்டாக ஃபார்முலா என்ன போட்டுக்கலாம், πr²/6. அப்போ 22 இங்கே வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னா ஏரியா θ/360 போட்டிருப்பேன். நமக்கு இப்படி போட்டாலும் ஆன்சர் என்ன தான் வரப்போகுது. இப்போ θ/360 இப்போது எப்படி பிரிச்சுருக்காங்க, 6ஆக பிரிச்சுருக்காங்க. இப்போ டீட்டாக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, 60ன்னு சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அப்படி தானே? அப்போ 60/360 கட் பண்ணும்போது என்ன கிடச்சிரும் 1/6ன்னு கிடச்சிரும். அப்போ πr²/6 தான் கிடைக்கும். சரிங்களா? நம்ம டேரெக்டாக πr²/6ன்னு போட்டாலும் சரி, இல்லை இந்த செக்டார் ஃபார்முலா படி θ/360 πr² போட்டாலும் சரி தான். சரிங்களாப்பா? இப்போ டீட்டா பார்க்கும்போது ஒரு சர்க்கிளை 6ஆக பிரிச்சுருக்காங்க, அதனால நாங்கள் 60 டிகிரி போட்டிருக்கேன். சரியா? 360/6 = 60 டிகிரி. அப்போ 60/360 × 22/7 × 10.5 × 10.5 which is equal to 57.75 cm² கிடைக்கும். ஓகேப்பா?